உத்திரமேரூரிலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, முகவரிகளோடு. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்தும். முகவரிகள் எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. முகவரிகள். பெற்ற பிள்ளையை பேணி வளர்த்து உற்றதொரு அன்பும் பாசமாம் தாய்மையின் முகவரி. கற்க கல்வியளித்து கண்ணியமாய் நற்பண்போடு சான்றோனாய் ஆக்குவது தந்தையின் முகவரி. உள்ள இருளை உள்ளவாறு போக்கி நல் மாணவனாய் உருவாக்குவது ஆசிரியரின் முகவரி. விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை, மெற்றோடு பேசிவிட்டு விட்டு கொடுக்காதவரை குட்டாமல் குட்டும் வீம்பின் முகவரி. விட்டு கொடுத்து அனுசரித்துப்பார், வெற்றி பெறும் குடும்பத்தின் முகவரி. டியூப்லைட் வெளிச்சம் தெரியாதவாறு பெயரிட்டு முகவரி படுத்துவதல்ல முகவரி. கொடுக்கின்றோம் என்ற உணர்வு கொள்ளாமல் கொடுப்பதே முகவரி படுத்தும் முகவரி. படைப்புகளில் உயிர்த்துவம் பதித்திருந்தால் காலம் கரைந்தாலும் கரையாமல் நிற்கும் படைப்பின் முகவரி. அனுபவத்தின் முகவரிகளாம் முதுமையின் முகவரி. அனுபவத்தின் முகவரிகளாம் முதுமையின் முகவரி. அனுபவத்தின் முக வரிகளாம் முதுமையின் முகவரி. மண்ணிற்கு தன் உழைப்பால் முன்னின்று உழைத்து உலகிற்கு உணவளிக்கும் அட்சய பாத்திரமாம் உழவனின் முகவரி. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, வல்லமையின் ஆட்சியாய் அகிலத்தில் இருந்த நிலையில் அகிம்சையின் வழியை அகிலத்திற்கு உணர்த்திய அகிம்சையின் வடிவமாம் அண்ணல் காந்தியின் முகவரி. தொலைதூர பார்வையோடு நிலைப்படுத்தும் விதமாக சிறார் முதல் பெரியோர் வரை நிறைவாய் ஒன்றுபடுத்தியே தன்பணியே தமிழ்ப்பணியாய் நன்காற்றி வழிப்படுத்துவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முகவரி. உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் பாலமாக பல நிகழ்ச்சிகளை பாங்கோடு தமிழ் மொழியில் பற்றோடு செய்து வருவது ஜெர்மனி தமிழருவி வானொலியின் முகவரி. எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனையும் தனக்கென தனித்துவமாய் விளங்குவது தமிழின் முகவரி. எத்தனை இடர்களிலும் அத்தனையும் மறக்கின்ற தனிச்சுவையாய் இனிப்பது மழலையின் முகவரி. உயர்வுற்றினும் தாழ்வுற்றினும் எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் ஒழுக்கத்தின் உன்னதமாய் இருப்பதே மனிதனின் முகவரி. முகவரிக்காக முகமன் கூறி முகத்தை முன்னிறுத்தி, முகவரிக்காக முகமன் கூறி முகத்தை முன்னிறுத்தி செல்ல முயலாதீர்கள். முறைப்படி முறையாக இருந்தால் முதன்மையாய் முனைந்து வரும் முகவரி. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமை சிறப்பாக அந்த கவிதையை தந்திருந்தார் ஜெகநாதன் ஐயா. முகவரி என்ற தலைப்பிலே. ஆமாம், பெற்றோருக்கு பிள்ளைகளில்தான் முகவரியலாக, தாய்க்கு அந்த குழந்தையை அன்பாலும் தந்தை கல்வியாலும் ஆசிரியரும் தன் கல்வி உயர்வாலும் அந்த குழந்தையை உருவாக்குவது அவரவர்களுடைய முகவரி. அதுபோன்று தான் விவசாயிகளின் உழைப்பும் எமக்கு உணவாக என்றெல்லாம் பல்வேறு முகவரிகளை குறிப்பிட்டு அந்த அருமையான கவிதையை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. முகவரி என்ற